இன்னைக்கு என் வாழ்க்கையின் மிக முக்கியமான மனிதரான திரு இளையராஜா அவர்களுக்கு பிறந்த நாள். என்ன மாதிரி வெளிநாட்டில் வாழும் பல தமிழர்கள் எப்பவெல்லாம் நம்ம நாட்டையும் நம்ம ஊரையும் மிஸ் பண்ணுறோமோ அப்பெல்லாம் கண்ணை மூடி இளையராஜா பாட்டை கேட்டால் அவரே எங்கள் கையை பிடிச்சி நம்ம ஊருக்கு கூட்டு போகிற ஒரு உணர்வு எங்களுக்கு கிடைக்கும். எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காதல், சோகம், துக்கம், கண்ணீர், சந்தோஷம் எல்லாத்துலேயும் இளையராஜா அவர்களும் அவருடைய பாடல்களும் கண்டிப்பாக கலந்தே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழும் போதே பல முறை என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றவர் இளையராஜா அவர்கள். நான் என் தாயின் கருவறையை ஒரு முறைதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர் பாடல்கள் மூலமா பல முறை என் தாயின் கருவறையை என்னை பார்க்க வச்சிருக்காரு. நான் காதலில் தோல்வி அடைந்தவன் அல்ல, ஆனால் அவர் பாடலை கேட்கும் போது ஒரு முறையும் எனக்கு அந்த காதல் தோல்வியுடைய உணர்வு கொடுத்திருக்காருங்க. முக்கியமா நான் கவிதை எழுதுபவன் அல்ல, ஆனால் அவர் இசையின் தாக்கத்தினால் வந்த சில வரிகள் தான் இவை. இளையராஜா சார், உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் 100 வருஷம், 200 வருஷம் இல்லை 1000 வருஷம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து உங்கள் இசை மூலயமா எங்கள் எல்லாரையும் சந்தோஷத்துலையும் முக்கியமாக மன நிம்மதியோடையும் நீங்கள் வச்சிருக்கணுன்றது என்னுடைய இன்னைக்கு கடவுள்கிட்ட நான் வைக்கிற ஒரு பெரிய பிரார்த்தனை. நீங்களும் உங்கள் இசையும் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் அல்ல, எங்கள் ரத்தத்திலையும் எங்கள் டிஎன்ஏலையும் கலந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னும் 1000 ஜென்மங்கள் எடுத்தாலும் எங்கள் ரத்தத்தில் எங்கள் டிஎன்ஏல யாரோ ஒருத்தர் எங்கேயோ இளையராஜா பாடலை கேட்டுட்டு உங்களை பற்றி பேசிக்கிட்டே தான் நாங்கள் இருப்போம். ராஜா சார், உங்களுக்கு மீண்டும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் லண்டன்லேருந்து பேசுகிறேன். இந்த மாதம் 26ஆம் தேதி உங்கள் கான்சர்ட் இங்கே லண்டனில் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். உங்கள் இசையை கேட்கறதுக்கு நான் எப்போ அந்த நாள் வரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி.